Hello everyone, welcome to Candlestick Masters Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to choose the best currency pairs. அதுக்கு முன்னாடி how are currencies correlated? First, நம்மளுக்கு மேஜர் கரன்சிஸ்னால் என்னென்னு தெரியும், மைனர் கரன்சிஸ்னால் என்னென்னு தெரியும், ரைட்? ஆல்சோ நம்மளுக்கு ஏஷியன் செஷன் தெரியும், லண்டன் செஷன் தெரியும், நியூயார்க் செஷன் தெரியும், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து யூரோ யூஎஸ்டி சூஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. let's say the person is selecting Euro USD. ஸோ Euro USD வந்து நீங்கள் வந்து என்ன செஷனில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. Euro USD செலக்ட் பண்ணி ஏஷியன் செஷனில் ட்ரேட் பண்ணலாமா, லண்டன் செஷனில் ட்ரேட் பண்ணலாமா, நியூயார்க் செஷனில் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. சேம் எந்த கரன்சி பேர் எடுத்தாலும் எல்லா செஷனில் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் நோ. அதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். Before choosing the currency pairs, we need to understand how our currency is correlated. Let's say first London session, Asian session என்னென்ன பேங்க் ஓப்பனில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஷியன் செஷனில் ஜாப்பனீஸ் பேங்க் ஓப்பனில் இருக்கும், ஆஸ்திரேலியன் பேங்க் ஓப்பனில் இருக்கும், நியூசிலாண்டோட பேங்க் ஓப்பனில் இருக்கும். லெட்ஸே இப்போ நம்ம ஜிபிபி ஜேபிஒய் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஜிபிபி ஜேபிஒய். ஸோ இது எல்லா கரன்சி பேருக்குமே சேம். என்ன பேர் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதில் ஃபர்ஸ்ட் கரன்சி வந்து பேஸ் கரன்சி, செகண்ட் கரன்சி வந்து கோட் கரன்சி. ஸோ என்ன பேர் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, அந்த பேரில் பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட்டுன்றது மேலே போகும், கோட் கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட்டுன்றது கீழே போகும். ஸோ இதுதான் பேசிக். ஓகே, லெட்ஸே இப்போ ஏஷியன் செஷனில் நம்ம ஏயுடி ஜேபிஒய் ட்ரேட் பண்ணலாமா, ஏயுடி ஜேபிஒய் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா ஏஷியன் செஷனில் ஆஸ்திரேலியன் பேங்க்கும் ஓப்பனில் இருக்குது, ஜப்பானீஸோட பேங்க்கும் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஃபாரெக்ஸில் மெயின் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் மெயின் பிளேயர்ஸ். ஸோ ஏஷியன் செஷனில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பேங்க்கும் ட்ரேட் பண்ணும், ஜாப்பனீஸ் பேங்க்கும் ட்ரேட் பண்ணும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பேர் செலக்ட் பண்ணும்போது ஒரு பேர் ஸ்ட்ராங்காக ஒரு பேர் வீக்காக இருக்கிற பேராக நம்ம செலக்ட் பண்ணால் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டைரெக்ஷனில் போகுன்றதை நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஏஷியன் செஷனில் நமக்கு தெரியும் ஜாப்பனீஸ் பேங்க் ஓப்பனில் இருக்குது, ஏயுடி நியூசிலாந்து. ஸோ ஏஷியன் செஷனில் இப்போ இன்னும் நியூசிலாந்து ஜேபிஒய் ட்ரை பண்ணலாமா? ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா நியூசிலாந்து பேங்க்கும் ஓப்பனில் இருக்குது, ஜாப்பனீஸ் பேங்க்கும் ஓப்பனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லண்டன் செஷனில் என்னென்ன பேங்க் ஓப்பனில் இருக்கும். லண்டன் செஷனில் பவுண்ட் ஓப்பனில் இருக்கும், யூரோ ஓப்பனில் இருக்கும், ஸ்விஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ லண்டன் செஷனில் ஜிபிபி சிஹெச்எஃப் பண்ணலாமான்னு கேட்டால் அது ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா ஒரு ஜிபிபியும் ஓப்பனில் இருக்குது, சிஹெச்எஃப்பும் ஓப்பனில் இருக்குது. இதுவே லண்டன் செஷனில் நீங்கள் ஜிபிபி ஜேபிஒய் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா பவுண்ட் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது, ஜாப்பனீஸ் என் லண்டன் செஷன் வரும்போது க்ளோஸ் ஆகிடும். கிளியர்? ஒரு ஜிபிபி ஓப்பனில் இருக்குது, என் க்ளோஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேரை நீங்கள் எதுலனாலும் இந்த பேரோட கரன்சியை கோரிலேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் லண்டன் செஷனில். ஓகே, நெக்ஸ்ட் நியூயார்க் செஷனில் என்னென்ன பேங்க் ஓப்பனில் இருக்குது. நியூயார்க் செஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா லண்டன் செஷனில் பவுண்ட், ஈரோ, சிஹெச்எஃப் ஓப்பனில் இருக்குது. ஸோ நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும்போதும் இந்த 3 கரன்சியுமே ஓப்பனில் இருக்கும். எங்கே புதுசாக ஓப்பன் ஆகுதுன்னா யூஎஸ்டியும் கனடியன் டாலரும் ஓப்பன் ஆகுது நியூயார்க் செஷனில். ஏன் இப்போ லண்டன் செஷன் ஓப்பன் ஆகும்போது ஏஷியன் செஷனில் ஓப்பன் ஆன ஜேபிஓ, ஏயுடி, நியூசிலாந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். பட் நியூயார்க் செஷனில் ஓப்பனில் இருக்கும்போது லண்டன் செஷனில் ஓப்பன் ஆன பவுண்ட், யூரோ, ஸ்விஸ் அது எல்லாமே ஓப்பனில் இருக்கும். கிளியர்? ஏன் பார்த்தீங்கன்னா டைமிங் படி. ஸோ நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும்போது லண்டன் செஷன் க்ளோஸ் ஆகாது, லண்டன் செஷன் ஓப்பனில் இருக்கும். பட் லண்டன் செஷன் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஏஷியன் செஷன் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போது நியூயார்க் செஷனில் நமக்கு என்னென்ன பேர் ஓப்பனில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இதில் என்னென்ன நீங்கள் ஜிபிபி யூஎஸ்டி பண்ணலாமா?
ஜிபிபி யூஎஸ்டி பண்ணலாமான்னு கேட்டால் நோ. ஏன்னா பவுண்டும் ஓப்பனில் இருக்குது, டாலரும் ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போது நியூயார்க் செஷன் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பேர் செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஏஷியன் செஷனில் இருக்க மார்க்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே யூஎஸ்டி ஜேபிஒய் பண்ணுறீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய் பண்ணுறீங்கன்னா நியூயார்க் ஓப்பன் ஆகும்போது யூஎஸ்டி ஓப்பனில் இருக்கும், ஜாப்பனீஸ் என் க்ளோஸில் இருக்கும். சேம் இப்போ ஏயுடி ஆடி யூஎஸ்டி பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், ஏயுடி யூஎஸ்டி பண்ணலாமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா நியூயார்க் செஷன் ஓப்பன் பண்ணும்போது யூஎஸ்டி ஓப்பனில் இருக்கும், ஆஸ்திரேலியன் டாலர் க்ளோஸில் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கரன்சி பிக் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரேடிங்னு வரப்போ நீங்கள் எனி ஒன் செஷன் ட்ரேட் பண்ணணும். மேக்ஸிமம் பர் டேக்கு நீங்கள் 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அகெயின் கரன்சிஸ் நீங்கள் பண்ணும்போது 1 or 2 பேர் கரன்சிஸ் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். லெட்ஸ் சே இப்போ யூரோ ஜேபிபி பண்ணுறீங்கன்னா அது மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா எனி ஒன் செஷன் மேக்ஸிமம் 2 hours per day அண்ட் 1 or 2 பேர்ஸ், இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.